ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. என்னென்னா, நம்மளுடைய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் அடைவதற்கு இதை பற்றியான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்படிப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. என்னது அப்படின்னா, ஆஃப்டர் ஓவுலேஷன். ஓவுலேஷனுக்கு பிறகு என்ன செய்தால் கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறும், அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூட்ரஸில் நம்மளுடைய இந்த சாக்குங்கிறது தான் பேபி. இந்த சாக் எப்படி இம்ப்ளான்டேஷன் ஆகுது, இந்த பதிதல் சரியான முறையில் நடைபெறதுக்கு என்னென்ன நாம் பண்ணணும், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்டர்கோர்ஸ் முடிந்த பிறகு இடது பக்கமாக ஒருக்கணித்து 5-7 நிமிடங்கள் வரைக்கும் அப்படியே படுத்த நிலையிலே இருக்க வேண்டும். இடது பக்கமாக ஒருக்கணித்து. இன்டர்கோர்ஸ் முடிந்த உடனே எந்திரித்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. 5 to 7 மினிட்ஸு இடது பக்கமாக ஒருக்கணித்து படுக்க வேண்டும். ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் ஹிப்பை அண்டரில் பில்லோ யூஸ் பண்ணுறேன், இது கரெக்டான வேயா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. இது கரெக்டு தான். நீங்கள் பில்லோவும் யூஸ் பண்ணலாம். இந்த பில்லோ ஹிப் அண்டரில் யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய கணவரின் ஸ்பெர்மில் குறைபாடு இருக்குது, அது 50% தான், 50% தான் மொட்டையிலாக இருக்குது. மொட்டையில்னால் அந்த ஊர்ந்து செல்லும் தன்மை ஆக்டிவாக இருக்குது. அப்படி விந்துவில் சிறிதளவு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஹிப் அண்டரில் பில்லோ யூஸ் பண்ணும்போது விரைவிலேயே பதிதல் நடைபெறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். டபுள் சைடு கால் போட்டு உட்கார்ந்து வண்டியில் செல்லக்கூடாது, அதிக ஸ்பீடில் போகக்கூடாது, மாடிப்படியில் அதிகமாக ஏறி இறங்குதல் கூடவே கூடாது, வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாது. முக்கியமாக அடி வயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இன்டர்கோர்ஸையும் கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாததை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னலாம் செய்யணும். இப்போ பார்த்ததெல்லாம் செய்யக்கூடாதவை. என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல தூக்கம் தேவை. குறைந்தது நம்ம நைட்டு 8 மணி நேரம் தூங்கணும். நீங்கள் காலையில் அல்லது மதிய நேரத்தில் ஒரு மினி தூக்கம் வந்துச்சுன்னா, அதை நீங்கள் மினி தூக்கம் தூங்கி எந்திரிக்கும் போது அது பேபியோட க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக சர்வேயில் சொன்னது என்னென்னா, உமன் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால தான் அவளுடைய ப்ரெக்னென்சி தள்ளி போகுது. ஸோ அதிகமான தூக்கம் கருவின் வளர்ச்சிக்கு, கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லீப்பிங் மிக முக்கியம். அடுத்தது தண்ணீர் குடித்தல். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது நாம் பருக வேண்டும். அதுவும் பேபி க்ரோத்துக்கு செட் ஆகும். அடுத்து முளைக்கட்டின வெந்தயம் அல்லது முளைக்கட்டின கோதுமை, இரண்டில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் அல்லது இரண்டையும் பயன்படுத்தலாம். முளைக்கட்டின கோதுமை அல்லது முளைக்கட்டின வெந்தயம் அளவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் எடுக்கவா சாயங்காலம் எடுக்கவாக்கா அப்படின்னா, காலையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் விதைகள் செரிக்க சிலது கால தாமதம் ஆகும். அதற்கு காலை பொழுது தான் சரியான நேரம். காலை பொழுதில் எடுத்துக்கொள்ளும் போது அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கருத்தரிக்கிற போதும் ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணுவதற்கு கொய்யா பழத்தை கட்டாயமாக சாப்பிட வேண்டும். அதில் எண்ணற்ற விதைகள் இருப்பதால் அது உங்களுடைய கருவின் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடியது. மோஸ்ட்லி வர கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆஃப்டர் இன்டர்கோர்ஸுக்கு பிறகு ஜெல்லி மாதிரி இருக்குது சிஸ்டர், ஒயிட் கலரில் இருக்குது, திரளாக இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு ஸ்பெர்ம் லீக்கேஜான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்பெர்ம் லீக்கேஜ் கிடையாதுங்க. அது டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகுவது. இது எவ்வளோ பெரிய நல்ல கப்புலாக இருந்தாலும் அந்த ஸ்பெர்ம் லீக்கேஜை சொல்ல மாட்டாங்க. அது டெட் செல்ஸ் ஒன்றாக இருந்த பிறகு சிறிதளவு வெளியேறும், அதுதான் இது. மற்றபடி இது உங்களுடைய ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிளாரிஃபிகேஷனோட இனி வரும் காலங்களில் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு விரைவிலேயே கருத்தரிக்கும். அது நடக்கும்னு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டிக் கொண்டே இருப்பேன். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டெஃபினட்டாக
ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.